ஹாய் 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 சொல்லு. சரி நம்ம பண்ணுறீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே தான். என்னோட பர்த்டேக்கு நல்ல செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வெளியெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அதோட ஃபுல் வீடியோ தான் வரப்போகுது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா இன்னும் கிளம்பாமல் இருக்க? டைமும் அது இல்லை. எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானப்பா கிளம்பணும். ஒரு வேலையை செஞ்சு முடிச்சேன். இப்போ தான் வீடு தொடச்சேன், சாப்பாடு அதுமாதிரி செஞ்சுட்டேன். அவளே குளிச்சுட்டு 10 நிமிஷம் கிளம்பிடுவேன். நீ சாப்பாடு செய்யாமே இருந்திருக்கலாம்ல. நான் கடையிலேயே சாப்பிடுறேன். அது முன்னே சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க. சரி நான் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி செஞ்சுட்டேன். எதுவுமே சொல்லு. அவளே பாப்பாவுக்கு தண்ணி கழிச்சிட்டேன், குளிச்சு விட்டாரு. கிளம்பு வேகமாக கிளம்பு, போகலாம். டைமும் அது 10 நிமிஷம். நீங்கள் போய் குளிச்சுட்டா இந்த குளிச்சுட்டு வரேன் நானும். நாங்களே கிளம்பிட்டோம். பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும். என்ன நீங்க கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? அவ்வளோதான், நானும் கிளம்பிட்டேன். எப்படி இந்த ட்ரெஸ்ஸோடையா? சி, ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் மாத்திட்டு போ. போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திட்டு போ போ போ. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லிட்டா. இப்பதான் சொல்லுங்க. ஹாய் சொல்லு பாபா. ஹாய் சொல்லு. அது சொல்றவ. ஹாய் அப்பா ஹாய். கேமரா பார்த்து சொல்லு. கேமரா பார்த்து சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. சொல்லு. நாங்க எங்க போறோம் சொல்லு. அதெல்லாம் இல்ல, இனி விடு, நான் போய் கார் ஓட்டுறேன். அப்படிதானே? கார் ஓட்டு பாப்பா. நம்ம எங்க போறோம்? அது பிடிக்காது. 5 பேர் அங்கதான் வரலாம். சரி வா. கார் உள்ளன்னு வந்தாவே போய் டிரைவர் சீட்ல உட்காந்துக்க வேண்டியது. டிரைவர் சீட்டு சைஸ் கூட இல்ல இல்லையா? ஓட்டு ஓட்டு. இப்படி கார் ஓட்டுனீங்கன்னா கோயிலுக்கு சாயங்காலத்துக்குள்ள போயிடலாமா? இப்படி கார் ஓட்டுங்க, சாயங்காலத்துக்குள்ள கோயிலுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓட்டுதாங்க, நீ ஓட்டு, நம்ம போலாம் பொறுமையா. இன்னும் சீட்டு சைஸ் கூட வரல, நீ கார் ஓட்டுற. இங்க பாரு. ஏய் முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. வா, இங்க முன்னாடி பார்த்து. ஓட்டு ஓட்டு. ஐயே என்ன ஐயே. கோவிலுக்கு வந்துட்டோம். எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் இருக்க முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வந்துட்டு அர்ச்சனைக்கு தேவையான பொருள், தேங்காய், வாழைப்பழம், பூ எல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு பாப்பாவை காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னோம். அவளும் கொடுத்துட்டா. அந்த அக்கா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தாங்க. சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்கக்கா சேஞ்சுக்கு மல்லிகைப்பூ கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்களும் சரி மல்லிகைப்பூ கொடுத்துறேன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இவங்க அப்பா வச்சு விட சொன்னாங்க. அவரும் வச்சு விட்டார். வச்சுட்டு சரி அக்கா பாய் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குன்றத்தூர் வந்திருக்கோம். சரி மேலே ஏறலான்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். சேலையை கட்டிக்கிட்டு பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு ஏறுறதுக்குள்ளே அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் சரி ஏறி உள்ளே ஒரு வழியாக வந்துட்டோம். சாமியை பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷம் ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்குல்ல, அதனால சரிட்டு அப்படியே மேலே வந்துட்டோம். வந்துட்டு உள்ளெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சரி உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ க்ரௌடு. சரி என்ன பண்ணுறது, சரி முருகனை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அப்படியே போனோம். லைனில் தான் நின்று அது இப்போ ஒரு 1 hour ஆச்சு. உள்ளே போய் முருகனை பார்த்துட்டு செம்ம பசி. சரி அப்படியே வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சாப்பிட போனோம். மீல்ஸு, பிரியாணி, பரோட்டா எல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு அவர் வந்து லெக் பீஸ் எனக்கு வேணுமான்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. எனக்கு ஆமாம் வேணும்னு சொல்லி தரமாட்டேன், இல்லை அந்த முட்டையை நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. இல்லை எனக்கு முட்டையெல்லாம் வேணாம், லெக் பீஸ் தான் வேணும்னு சொல்லி நான் லெக் பீஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வீடியோ கவிக்க மட்டும் தான் லெக் பீஸ் கொடுத்தாரு. அப்புறம் தனியாக வாங்கிக்கிட்டார். அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.